இடமாறு தோற்றமுறை. நீங்கள் எப்போதாவது ஒரு பொருளை ஒரு கண்ணால் மட்டும் மாற்றி மாற்றி திறந்து பார்த்திருக்கிறீர்களா? அது அசைவது போல் தோன்றுவதை கவனித்திருக்கிறீர்களா? அதுதான் இடமாறு தோற்றம். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்த எளிய கருத்து கோள்கள் மற்றும் நட்சத்திரங்களுக்கான தூரத்தை அளவிட உதவுகிறது. இதை முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் விரலை உங்கள் முன்னால் நீட்டி ஒரு கண்ணை மூடுக. இப்பொழுது மூடிய கண்ணை திறந்த கண்ணை மூடுக. உங்கள் விரல் எப்படி தாவுகிறது பாருங்களேன். அதுதான் இடமாறு தோற்ற விளைவு. இடமாறு தோற்றம் என்றால் என்ன? இங்கு ஒரு அளவுகோல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மேல் பென்சில் வைக்கப்பட்டுள்ளது. ஏயிலிருந்து நோக்கும் பொழுது பென்சிலின் நுனி 2 சென்டிமீட்டரை காட்டுகிறது. பியிலிருந்து நோக்கும் போது பென்சிலின் நுனி 1 சென்டிமீட்டரை காட்டுகிறது. சியிலிருந்து நோக்கும் போது பென்சிலின் நுனி 3 சென்டிமீட்டரை காட்டுகிறது. இடமாறு தோற்றம் என்பது 2 வெவ்வேறு புள்ளிகளிலிருந்து பார்க்கும்போது ஒரு பொருளின் பின்புல நிலையில் ஏற்படும் வெளிப்படையான மாற்றமாகும். இடமாறு தோற்றம் என்பது 2 வெவ்வேறு புள்ளிகளிலிருந்து பார்க்கும்போது ஒரு பொருளின் பின்புல நிலையில் ஏற்படும் வெளிப்படையான மாற்றமாகும். இது ஏன் முக்கியமானது? பூமி, நிலவு, சனி, நட்சத்திரம். பூமியிலிருந்து நிலவு, கோள்கள் அல்லது நட்சத்திரங்களுக்கான தூரம் போன்ற மிகப்பெரிய தூரங்களை அளவிட நாம் இடமாறு தோற்ற முறையை பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டு: உங்கள் இடது கண்ணை மூடிக்கொண்டு உங்கள் வலது கண்ணால் ஒரு மலரை, ஒரு பொருளை பாருங்கள். இந்த மலர் நீல நிற பின்புலத்தில் தோன்றும். இப்பொழுது உங்கள் வலது கண்ணை மூடிக்கொண்டு இடது கண்ணால் பாருங்கள். அதே மலர் பச்சை நிற பின்புலத்தில் தோன்றும். பொருள் சிறிது நகர்வதை நீங்கள் காண்பீர்கள். இந்த மாற்றம் ஒரு இடமாறு தோற்றம். முக்கிய பதங்கள்: அடிப்பரப்பு பி, 2 கண்காணிப்பு புள்ளிகளுக்கு இடையிலான தூரம், 2 கண்களுக்கு இடையிலான தூரம் பி. இடமாறு தோற்ற கோணம் தீட்டா, 2 பார்வை கோடுகளால் பார்க்கப்படும் பொருளில் உருவாகும் கோணம் தீட்டா. பொருளுக்கான தூரம் எக்ஸ் சமன்பாட்டை பயன்படுத்தி கணக்கிடலாம். தீட்டா ஈக்குவல்ஸ் பி அப்பான் எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல்ஸ் பி அப்பான் தீட்டா. இதுதான் இறுதி சமன்பாடு. இங்கு பி என்பது அடிப்படை கோடு, கண்கள் அல்லது கவனிப்பு புள்ளிகளுக்கு இடையிலான தூரம். தீட்டா ஈக்குவல்ஸ் இடமாறு தோற்ற கோணம். எக்ஸ் என்பது பொருளுக்கான தூரம், சிறிய கோணங்களுக்கு ரேடியனில் இருக்க வேண்டும். வானியல் பயன்பாடு: நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களுக்கு இடமாறு தோற்ற கோணம் தீட்டா மிகவும் சிறியது. எனவே நமக்கு ஒரு பெரிய அடிப்படை கோடு தேவை. பூமியில் 2 புள்ளிகள் தொலைவில் இருப்பது போலவோ அல்லது 2 வெவ்வேறு நேரங்களில் சுற்றுப்பாதையில் பூமியின் நிலையை போலவோ இருக்க வேண்டும். பூமியின் விட்டத்தை பொறுத்து 2 எதிரெதிர் புள்ளிகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது சுற்றுப்பாதையில் பூமியின் 2 வெவ்வேறு நிலைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நிலவு. பூமியில் இருந்து நிலவின் தூரம். விஞ்ஞானிகள் நிலவுக்கு செல்லாமல் எப்படி தூரத்தை அளவிடுகிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? கோணங்களையும் கணிதத்தையும் மட்டுமே பயன்படுத்தும் ஒரு எளிய முறையை கற்றுக்கொள்வோம். அது
இடமாறு தோற்ற முறை ஆகும். இது எப்படி இங்கே செயல்படுகிறது? பூமியின் எதிர்பக்கங்களில் 2 பேர் நிற்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒருவர் ஏ புள்ளியிலும் மற்றொருவர் பி புள்ளியிலும் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் தொலைநோக்கிகளை பயன்படுத்தி நிலவை கவனிக்கிறார்கள். தொலைதூர நட்சத்திரங்களுக்கு எதிராக நிலவு சற்று வித்தியாசமான நிலைகளில் தோன்றுவதை அவர்கள் கவனிக்கிறார்கள். ஏயில் இருப்பவர் நிலவு தூர நட்சத்திரத்திற்கு வலது பக்கம் இருப்பதாகவும், பியில் இருப்பவர் நிலவு தூர நட்சத்திரத்திற்கு இடது பக்கம் இருப்பதாகவும் கவனிக்கிறார்கள். கருத்து: இடமாறு தோற்ற முறை என்ற கருத்தை பயன்படுத்தி நிலவுக்கான தூரத்தை நாம் அளவிட முடியும். பூமியில் 2 நேர் எதிர் புள்ளிகளிலிருந்து நிலவை காணும்போது அது தொலைதூர நட்சத்திரங்களின் பின்னணியில் சற்று மாறுபட்ட பின்புல நிலைகளில் தோன்றும். நட்சத்திரம் தூரம் செல்ல 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 இந்த பார்வை கோடுகள் ஒன்றுக்கொன்று இணையாக மாறிவிடும். S1 மற்றும் S2 என்பது ஒரே நட்சத்திரத்தை குறிக்கிறது. தீட்டா என்பது தோற்ற கோணம், இடமாறு தோற்ற கோணம். காட்சிப்பதிவு அமைப்பு: பூமியின் மேற்பரப்பில் A மற்றும் B 2 எதிர் புள்ளிகளாக இருக்கட்டும். C என்பது பூமியின் மையம், M என்பது நிலவு. A மற்றும் B இலிருந்து தொலைநோக்கிகளை பயன்படுத்தி நிலவை பார்க்கிறோம். நிலவின் தோற்ற நிலையில் ஏற்படும் வெளிப்படையான மாற்றம் θ1 மற்றும் θ2 கோணங்களாக அளவிடப்படுகிறது. மொத்த இடமாறு தோற்ற கோணம் என்பது கோணம் AMB ஆகும். இது வடிவியலின்படி θ1 + θ2க்கு சமமாக இருக்கும். அது θ என்று அழைக்கிறோம். கருதும் நிபந்தனைகள்: AM என்பது MC-க்கு தோராயமாக சமம். புள்ளி A இலிருந்து நிலவுக்கான தூரம் பூமியின் மையத்திலிருந்து நிலவுக்கான தூரத்திற்கு தோராயமாக சமம். AB என்பது பூமியின் விட்டம். இது தெரிந்த மதிப்பு. சமன்பாடு: θ = AB/MC, MC = AB/θ. இதுவே இறுதி சமன்பாடு. MC = AB/θ. AB என்பது பூமியின் விட்டம் மற்றும் θ இது ரேடியன்களில் இருக்க வேண்டும். இவை இரண்டும் தெரிந்தால் நிலவுக்கான தூரம் MC = AB/θ. குறிப்பு: இடமாறு தோற்ற கோணங்கள் வானியல் தொலைநோக்கிகளை பயன்படுத்தி அளவிடப்படுகின்றன. மிகவும் துல்லியமான முடிவுகளுக்கு θ ரேடியன்களில் இருக்க வேண்டும் மற்றும் முடிந்தவரை θ சிறியதாக இருக்க வேண்டும். AB என்பது தெரிந்த மதிப்பு. சுமார் 12,742 கிலோமீட்டர். மேலும் θ என்பது தொலைநோக்கி மூலம் அளவிடப்படுகிறது. இதன் மூலம் பூமியிலிருந்து சந்திரனின் தூரத்தை, நிலவின் தூரத்தை நாம் மதிப்பிடலாம். அது தோராயமாக 3,84,000 கிலோமீட்டர் ஆகும்.